அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த திட்டத்தில் அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி துணை ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் உறையார் சங்கத்திற்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அந்த சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்தி மணிகண்டன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி பெருமக்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வெளியிலிருந்து எங்களுக்கு ஆதரவளித்து இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ஆசான் கண்ணப்பன் ஐயா மற்றும் பூங்கொடி கண்ணப்பன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் உறையார் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் பாலசுப்ரமணியன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகின் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்றல் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இணைதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். வணக்கம். நன்றி. நன்றி நன்றி ரொட்டேரியன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார்கள் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் வளம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திண்ணிய தோள்களும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்குண்டான பயிற்சியை அளித்து நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்படைய வைக்க வருகிறார்கள் கண்ணப்பன் ஐயா அவர்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5
1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அருமையான ஒரு கைப்பயிற்சி அளித்து உற்சாகமடைய வைத்தவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி. மூட்டு இயக்க பயிற்சியை நமக்கு அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம மூட்டு இயக்க பயிற்சிக்கு போக போறோம். முதல்ல நேரா நின்னுக்கோங்க. உங்களுடைய கைகள் இடுப்புல இருக்கட்டும். முதல்ல வலது கால் மேல உயர்த்தி உள்ள வெளியே ஒரு 5 வகை சுழற்சி பண்றோம். 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. அப் அடுத்தல 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு சுவாச கவனி. பேலன்ஸ் இல்லை. அடுத்ததாக இடுகால் முட்டி அப்படியே லைட்டா குஞ்சு நின்றுக்கோங்க. உங்களுடைய முட்டிக்கு மேல கைகள் வச்சுக்கோங்க. அப்படியே வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. 1 அடுத்ததாக இடுப்பு கால்கள் விரிந்த நிலையில் வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. ஓய்வு. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிக்கிறோம். மீண்டும் மூச்சு காற்று உள்ளிழுத்து வெளியேறுகிறோம். அடுத்ததாக முதுகு தண்டிற்கான பயிற்சி. நின்ற நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுத்து குனிந்த நிலையில் வெளியிட்டு நிமிர்ந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். ஒன்று 2 3 4
5 ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக பக்கவாட்டு நுழையும் பயிற்சி. அப்படியே பெண்ட் பண்றோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கால்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். தோள்பட்டை பயிற்சி. கைகள் காதுடன் சேர்த்திருக்கிறோம். உள்புறமாக 5 முறை, வெளிப்புறமாக 5 முறை. 1, 2, 3, 4, 5. ஓய்வு. அடுத்து உள்புறமாக வெளிப்புறமாக 1, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்து உலகை மூட்டு பயிற்சி. 1, 2, 3, 4, 5. அடுத்த ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்ததாக மணிக்கட்டு பயிற்சி. கைகளை நல்லா இறுக மூடிக்கோங்க. வெளிப்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து உள்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்து விரல்களை மூடி திறக்கிறோம். அப்படியே கட்டையோடு ஒண்ணு வச்சு மூடி இறுக மூடிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். அடுத்ததாக கழுத்து பயிற்சி. நல்லா இடுப்புல கை வச்சு நேரா நின்னுக்கோங்க. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. ஒரு நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவா வெளியேற்றணும். அப்படியே மூச்சு காற்றை வெளியிட்டவாறு தலை குனிந்த நிலை. 1, 2, 3, 4, 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்து ஆப்போசிட். 1, 2, 3,
4 5 ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. சூப்பர் பிரெயின் யோகா தோல் போறோம். சுவாசத்தை கவனிச்சு போடுங்க. அமர்ந்த நிலையில் மூச்சு காற்றை வெளியிட்டு எழுந்த நிலையில் மூச்சு காற்றை வெளியிடுகிறோம். உள்ளிழுக்கிறோம். கால்கள் ஒரு 1/2 அடி கேப்ல இருக்கட்டும். உங்களுடைய முதல் சுழற்சியில் வலதுகை இடது காதை பிடிக்குது, இடதுகை வலது காதை பிடிக்குது. நல்லா மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். மூச்சு காற்றை வெளிவிடுகிறோம். மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. முதல் சுழற்சி முடிஞ்சிருச்சு. சுவாசத்தையே கவனிக்கிறோம். அடுத்ததாக 2வது சுழற்சி. இப்ப இடது காது இடது கை வலது காதை பிடிக்குது, வலது கை இடது காதை பிடிக்குது. 2வது சுழற்சி. மூச்சு காற்றை இழுத்து மூச்சு காற்றை வெளிவிட்டு மூச்சு காற்றை உள்ளிழுக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. 2வது சுழற்சி முடிஞ்சிருச்சு. சுவாசத்தையே கவனிக்கிறீங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. மூட்டை இயக்க பயிற்சியும் சூப்பர் பிரெயின் யோகம் அற்புதமாக உங்களுடைய கண்ணப்பன் அம்மாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். இரு கைகளும் ஆதில் வைத்து நெஞ்சக பகுதியில் வைத்து கால்கள் முன்னோக்கி வருமாறு அமைத்துக் கொள்கிறோம். 1 2 3 மெல்ல மெதுவாக இயல்பு நிலைக்கு வருகிறோம். இரு கைகளையும் இடுப்பு பகுதியில் வைத்து நீண்ட காற்று இழுத்து வெளியேற்றுகிறோம். வாயை திறந்து வெளியேற்றுகிறோம். அடுத்து
கால்கள் பின்னாடி போகிறது. மெதுவாக இயல்பு நிலைக்கு வருகிறோம். அடுத்து பக்கவாட்டில் அப்படியே படுத்த நிலைக்கு போகிறோம். படுத்த நிலையில் இதய துடிப்பையே கவனிக்கிறோம். ஐயா வீடியோ இறக்கிங்கய்யா. போதுமா. நிதானமான நீண்ட மூச்சு மெதுவாக வெளியேறுகிறது. முதலில் வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனிக்கு கொண்டு வருகிறோம். இடது கால் நீட்டிய நிலையிலேயே இருக்கு. 10 வினாடியில் வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. இடது கால், ஓய்வு. இரு கால்களை இணைத்து பிடிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பக்கவாட்டில் ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. வஜ்ராசனம். கைகளை பின்னாடி பிடித்து வலது கை இடது கை பிடித்திருக்கிறது. நீண்ட காற்றுள் இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு மெல்ல தலையை நீட்டியவாறு அப்படியே
கீழ் நோக்கி செல்கிறோம். மூச்சு காற்று வெளியேறுகிறது. அப்படியே கைகளை கோர்த்து மேல உயர்த்துகிறோம். மெல்ல மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டே கைகளை இடுப்புக்கு போகிறது. தலை மேலே வருகிறது. அடுத்து ஆதிமுத்திரையில் அடிவீட்டு பகுதியில் வைத்து நீண்ட காற்றுள் இழுத்து வெளியேற்றுகிறோம். மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. அடுத்து இந்த நிலை எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். உடல் முழுவதும் காற்று நிறைந்திருக்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வருகிறது. ஆனந்த முத்திரையில் ஓய்வு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். இடது கையில் செம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. நிதானமான காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளிவருகிறது. அடுத்து 2 நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். வேகமாக உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றுகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. சீராக உள்ளே சென்று சீராக வெளியேறுகிறது.
அடுத்து தோள்பட்டை பகுதியில் நம்முடைய விரல் நுனிகளை வைத்து கை மேலே போகும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. 1 2 1 2 1 2 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து 1 உள்ளிருக்கிறோம், வேகமாக வெளியேற்றுகிறோம். 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. இதற்கு மாற்றான பயிற்சி நீண்ட காற்று இழுத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. உடல் நேராக இருக்கட்டும், உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும், கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். நம்முடைய கவனத்தை சுவாசத்தின் பக்கம் திருப்புகிறோம். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது, உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. கவனம் மூச்சு காற்றில் செல்கிறது, கவனம் நிகழ்காலத்துக்கு வருகிறது. நாம் ஒரு பார்வையாளராக இருக்கிறோம். அந்த மூக்கு துவாரத்தினுடைய முன்பகுதியை கவனிக்கிறோம். இரு நாசி துவாரங்களை கவனித்து அந்த இடங்களில் காற்று பட்டு உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. காற்றிலே காற்று தானாக இயங்குகிறது. அதை நாம் பார்வையாளராக கவனிக்கிறோம்.
மூச்சை கவனிக்க முடியவில்லை என்றால் சற்று நம்முடைய முயற்சியால் ஆழமாக உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு மீண்டும் கவனத்தை மூச்சின் பக்கம் திருப்புகிறோம். மெல்ல கண்களை வருடி விடுகிறோம். வாழ்த்தோழங்கள். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கரின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம். உடலை இயற்கையாக தூய்மையாக எப்படி வைத்துக்கொள்வது அப்படிங்கிற வழிமுறைகளை பார்க்கலாம். உடலில் கழிவுகள் தேங்கும் பொழுது அது வியாதியாக மாறுதுங்க. கழிவுகளை நீக்கும் பொழுது ஆரோக்கியம் அடைகிறது. யாருக்கு வியாதி இருக்கோ உடம்புல குப்பை இருக்குன்னு அர்த்தம். யார் ஆரோக்கியமாக இருக்காங்களோ குப்பையெல்லாம் இல்லை, சுத்தமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி உடலில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுவதற்கு நிறைய சிம்பிள் ஐடியா இருக்குங்க. அதில் ஒன்று மௌனம். ஆமாங்க, பேசாமல் இருந்தால் போதும், உடம்பு தன்னைத்தானே குணப்படும். ஒரு நாள் ஒரு முடிவெடு, 24 மணி நேரம் நான் பேசவே மாட்டேன். இவங்க இது உங்களுக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம பேசுவதன் மூலியமாக அதிக சக்தி செலவாகுதுங்க. இந்த டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் பாருங்க அதிகமாக பேசிட்டு இருப்பாங்க. பாடகர்கள்லாம் உடம்புல சக்தி அதிகமாக செலவாகிறது இந்த பேசுறதுனால தான். சொல்கிறோமா இல்லையா? கத்தி 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 பிராணனே போகுதுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஸோ ஒரு நாள் 24 மணி நேரம் நம்ம பேசாமல் இருந்தோம்னா அந்த பேசுவதற்கு தேவையான சக்தி உடம்பை தூய்மைப்படுத்துவதற்கும், நோய்களை குணப்படுத்துவதற்கும், ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கும், எனர்ஜி தெம்பை அதிகப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. எனவே மௌனம் என்பது ஒரு அருமையான வைத்தியம், இயற்கை வைத்தியம். சும்மா சொல்லிடலாம் மௌனம்னு, செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். எனவே எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் மௌனம் இருங்கள். உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும், குப்பைகளை வெளியேற்றும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். இது ஒரு இயற்கை வைத்தியம். இதுக்காக நம்ம எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டாம். வீட்லேயே ஒரு நாள் மௌனம், பேச மாட்டேன்னு சொல்லிடுங்க எல்லாத்துக்கிட்டையும். சும்மா இருங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. உடம்பு அவ்வளோ சுத்தப்படுத்துங்க. நீங்கள் ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதை விட வாயை மூடி சும்மா இருங்க, எல்லாம் சரியா போகும். அடுத்தது ஆயில் புள்ளி, எண்ணெய் கொப்பளித்தல். இது ஒரு அருமையான இயற்கை வைத்தியங்க. நல்ல எண்ணெய் இருக்கு இல்லையா? எங்க நல்ல எண்ணெய்னா நான் சொல்றது செக்கில் ஆட்டின ஒரிஜினல் நல்லெண்ணெய். அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து காலையில் நல்லெண்ணெயை ஒரு ஒரு கொஞ்சமாக வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிங்க. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் வரைக்கும் கொப்பளிக்கலாங்க. நல்லெண்ணெய் வாயில் கொப்பளிச்சிங்கன்னா என்னங்க தெரியுமா? உடல் தூய்மை அடையும். இதில் நிறைய நன்மை இருக்குதுங்க. நல்லெண்ணெய் வாயில் கொப்பளிக்கிறதுல நல்லெண்ணெயில் 6 சுவை இருக்கு. நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அதில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டேஸ்டி பட்ஸ்ன்னு பேர். டேஸ்ட் பட்ஸ்,
சுவை மொட்டுக்கள்னு பேருங்க. நல்லெண்ணெயில் உள்ள 6 சுவையும் இந்த நாக்கில் உள்ள புள்ளி புள்ளியா இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் என்கிற அந்த சுவை மொட்டுக்கள் எடுத்து கரண்டா மாத்தி மண்ணீரல கொடுக்கும். மண்ணீரல் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் கொடுக்கும். மண்ணீரல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இல்லையா, அதை தனியாக போய் அதை ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. நல்லெண்ணெய் கொப்பளிப்பதும் மண்ணீரலை நீங்கள் சுத்தப்படுத்துவதும் ஒன்றுதான். அடுத்தது, இந்த நல்லெண்ணெயை வாயில கொப்பளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வாயில் இருக்கிற மூச்சு காத்தில் இருக்கிற இந்த பல்லுக்குள் இருக்கிற கிருமிகள் எல்லாமே செத்து போயிருங்க. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கிருமி எல்லாம் செத்து போயிடும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நல்லெண்ணெயில் வாயில் ஊற்றி 5 நிமிஷம் கொப்பளிச்சு ரோஜா செடி பூச்செடியெல்லாம் இருக்கு இல்லையா, எது மேலே துப்பிடுங்க. அவ்வளோதான், அது அடுத்த நாள் கருகியே போயிடும். ஆமாங்க, நமக்குள்ளே அவ்வளோ விஷம் இருக்குங்க. பார்க்குறதுக்கு லட்டு லட்டு மாதிரி உட்காந்துருப்போம், உள்ளே அவ்வளோ விஷம் இருக்குது, யாருக்கு தெரியும்? அதுக்காக அந்த மாதிரி துப்பிடாதீங்க. நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிச்சிங்கன்னா வாஷ் பேசனில் போய் ஊற்றிட்டு அங்கே கொப்பளிச்சு அங்கே வாயிலேருந்து கீழே ஊற்றிட்டு வாய் கழுவிக்குங்க. இவருங்க, நல்லெண்ணெய் டெய்லி காலையில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இந்த கொப்பளிக்கிறத குடிச்சிடாதீங்க. நல்லெண்ணெய் குடிக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் வாயில் ஊற்றி குடிங்க, அது தனி. கொப்பளிச்ச நல்லெண்ணெயை முழுங்கக்கூடாது, அதை கீழே தான் துப்பணும். எனவே நைட்டு நல்லெண்ணெய் வாயில் கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நைட்டு கொப்பளிச்சுட்டு படுத்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பல்லு சுத்தமாக இருக்குமா, பல்லு கெட்டு போகாதுங்க. நல்லெண்ணெய் கொப்பளிப்பது தினமும் காலையிலும் செய்யலாம், இரவிலும் செய்யலாம். ஒரு நாள் மறந்துடுச்சா பரவாயில்ல, இது ஒரு நல்ல திட்டம், இயற்கையான திட்டம். எனவே நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதை அடிக்கடி செய்து வாருங்கள். நமது உடம்பு இயற்கையாக சுத்தப்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் ஒரு வைத்தியத்தை பார்க்கறத விட தினமும் இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்தோம்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும், நல்லாயிருக்கும். எனவே நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிப்பதையும் மௌனம் விரதம் இருப்பதையும் கடைபிடியுங்கள். உடம்பு குப்பைகளை அகற்றி தன்னைத்தானே குணப்படுத்தும். அடுத்தது, சூரியனை பார்க்கிறது. வெறுங்கண்ணில் சூரியனை பார்த்தா சூரியனில் உள்ள கதிர்கள் கண்ணு வழியா உள்ள போய் கல்லீரலை சுத்தம் பண்ணுங்க. கல்லீரல் தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா உடம்பு மொத்தமும் தூய்மை அடைஞ்ச மாதிரி. அதை எப்படி பார்க்கணும்னா, சூரியனை பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. காலையில் சூரிய உதிச்சு 1 மணி நேரத்துக்குள்ளே பார்க்கலாம். இரவு சூரியன் மறையறதுக்கு 1 மணி நேரம் முன்னால் பார்க்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நாள் காட்டி இருக்கு இல்லையா, டெய்லி கேலண்டர், தினசரி கேலண்டர், அதை வாங்கிட்டு வந்து அதில் சூரிய உதயம் 6:40, சூரிய மறையும் நேரம் 7 அப்படின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு காலையில் 6 மணிக்கு சூரிய உதிக்குதுன்னா 6லேருந்து 7 பார்க்கலாங்க. நைட்டு 7 மணிக்கு மறையுதுன்னா 6லேருந்து 7 பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்கணும், சும்மா பார்க்கணும், கண்ணெல்லாம் சிமிட்டிக்கலாம். என்ன, காலில் செருப்பு போட்டுருக்கூடாது, மரக்கட்டை மேலே நிற்கக்கூடாது. இப்போது ஷாக் அடிக்காமல் இருக்கிறக்கு என்ன பண்ணுமோ, மரக்கட்டை மேலே நிற்போமா, காலில் செருப்பு போட்டுக்குமா. ஆனால் இப்போது ஷாக் அடிக்கிற மாதிரி நிற்கணும், அவ்வளோதான். பூமியோட ஒரு கனெக்ஷன் இருக்கணுங்க. பெருங்கால தரையில் வச்சு சூரியனை அப்படி பாருங்கள், ஃப்ரெண்டாக பாருங்கள். முதல் நாள் இங்கே பாருங்க 10 செகண்டு தான் பார்க்கணும், இல்லை 20 செகண்டு தான் பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது. அடுத்த நாள் 40 செகண்ட் பார்க்கணும், அடுத்த நாள் 60 செகண்ட் பார்க்கணும். அதாவது எடுத்த உடனே 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சில பேர்த்துக்கெல்லாம் ஒத்து வராது, அதுக்காக சொல்கிறேன், பழக்கம் இல்லை. அதனால் முதல் நாள் ஒரு 20 செகண்ட் பாருங்கள். எங்கே 20 மினிட்ஸ் இல்லை, 20 செகண்ட்ஸ், 20 வினாடிகள் ஜஸ்ட்டு பாருங்கள், கண்ணை மூடுங்க, அவ்வளோதான். அப்படி பாருங்கள், ஃப்ரெண்டு மாதிரி பாருங்கள், சத்து உள்ளே போயிடும். இப்படி எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ சூரியனை பாருங்கள், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மௌன விரதம் இருங்கள், எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நல்லெண்ணெயில் வாய் கொப்பளியுங்கள். இப்படி நல்லெண்ணெய் வாய் கொப்பளித்தல், மௌனம் இருத்தல், சூரியனை பார்த்தல், இந்த 3 வேலையை அடிக்கடி செய்து வந்தால் நமது உடலில் உள்ள குப்பைகளை அவை வெளியேற்றி உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் சத்த கொடுத்து உடம்பு ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, இயற்கையாக நாம் வாழலாம். இது போன்ற இயற்கையான வழிமுறைகளை நாம் அடிக்கடி அதை செய்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி. ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை இன்று நமக்கு வழங்கியது
ஆயில் புல்லிங், அதாவது வாய் கொப்பளித்தலும் வெயிலில் நாம் காலை சூரிய உதயத்தை பார்ப்பதையும் அருமையாக விளக்கியுள்ளார்கள். அவரது ஒவ்வொரு சிந்தனையும் நாம் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நோயின்றி வாழலாம் என்பதற்கு பல பேர் எடுத்துக்காட்டு. இந்த வாயிலாக இந்த நிகழ்வை அனைவரும் பின்பற்றினால் உங்களுக்கும் ஒரு வாழ்வில் ஒரு மாற்றம் வரும் என்பதற்கு நாங்களும் ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி நன்றி ஹீலர் பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக வாழ்வியல் தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார்கள் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணர்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கமே என்கிறார் திருமூலர். இந்த உடம்புதான் ஒரு கோயிலாக இருக்கு, அதற்குள் இறையாற்றல் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ நம்ம வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த இறை சக்திய, இறைவனை, அது நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறதுதான் வள்ளல் பெருமானும் வலியுறுத்துறாரு. வள்ளல் பெருமான் முழுக்க உடம்புதான் சொல்றாரு. அவருடைய அந்த கொடி கூட பாத்தீங்கன்னா வெள்ளையும் மஞ்சளும் இருக்கும். அப்போ வெள்ளை என்பது நுரையீரல், கீழே இருக்கிறது பெருங்குடல். இந்த ரெண்டையும் தூய்மையாக்கணும் அப்படிங்கிறதுதான் அந்த கொடியினுடைய அமைப்பே. அப்போ உடம்ப வச்சுதான் எல்லா நிலைகளும் அமைக்கப்படுது. இந்த உடம்பு நல்ல நிலை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வழிபாட்டு முறைகளை ஒரு 5 வயதுல இறையை சொல்லி கொடுக்கணும். 50 வயதுலயும் அந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்கள விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த இறைவனுக்கு என்னென்னவெல்லாம் செய்யறாங்களோ, சாம்பிராணி பகு போடுறது அந்த அருகம்புல் கொடுக்கறது, அருகம்புல் சார்ந்த உடம்புக்கு எடுத்துக்கிறது, அதே போல துளசி, வில்வம், அவள், இது எல்லாமே வச்சு காட்டுறாங்க. எதற்காக அப்படின்னா இது தன்மயமாகணும் அப்படின்ட்டு. அங்க கடவுள்லாம் சாப்பிட்டது கிடையாதுங்க. இந்த சாப்பிட்டா தின்னா திங்கேட்டினா திங்கிற அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பூஜைகள்லாம் நடக்குது. இந்த சின்ன மணி அடிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும், பெரிய மணி அடிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதையும் அங்க நிகழ்கிறது. அதனால இந்த உடலை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக வேண்டிதான் எல்லா தத்துவங்களும் அமைக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கணும். ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கணும்னா எண்ணம், சொல், செயல் நல்லா இருக்கணும். அதே சமயத்துல உள்ள போடுறது நல்லதாக இருக்கணும், உயிராற்றலோட இருக்கணும். மிக முக்கியமானது அது. குறிப்பா ஒரு ஒரு கொட்டைகளையோ ஒரு பயிர் வகைகளையோ போட்டா திரும்ப முளைக்கணும். அந்த விதை நீங்க மறுபடியும் போட்டா முளைக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டாவே போதுமானது அப்படிங்கிறாங்க. அதனால உள்ள போடுறத, அந்த ஆலயத்துக்குள்ள போடுறத மிக முக்கியமாக கவனித்து போட வேண்டியது இருக்கு. ஏன்னா இது ஒரு கோயில். இந்த கோயிலுக்குள்ள இறைவன் குடியிருக்கான். அப்போ அந்த இறையாற்றலை வளர்த்தெடுப்பதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல முறைகள் பார்த்துருக்கிறோம். அதுல குறிப்பாக மிக முக்கியமானது வேகாதது அதிகமாக உள்ள போடும்போது இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, தன்னை தூய்மைப்படுத்துகிறது. அப்போ தூய்மைப்படுத்தும் பொழுது இந்த உடம்புக்கும் உள்ளத்துக்கும் ஒரு முரண்பாடு இல்லாம போகும். இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னா, இந்த உடம்பு முரண்பாடாகுது, இந்த உள்ளத்துக்கும் இதுக்கும் ஒரு முரண்பாடா ஏற்படுறதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதனால நம்ம மனதோட அதிகமாக தொடர்புபடுத்தி உடம்ப கவனிக்காம விடுறோம். நாம் அதிக உணர்வோடு இருக்க வேண்டும். அது போல பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். நம் மூளையோடு இணைந்திருப்பதால் உடல் இசைவை கவனிப்பதில்லை. நம் மனதிற்கும் உடலிற்கும் மோதல் இருக்கும்போது மனதை விட உடல்தான் சரியாக இருக்கும். ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம மனம் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போகும், உடல் நிகழ்காலத்துக்கு இருக்கும். குறிப்பா ஒரு தூசி போனாலோ அல்லது ஏதாவது ஒண்ணு உரைச்சிட்டு போனாவோ, ஒரு காற்று அடித்தாவோ, ஒரு மனம் வந்தாவோ உடனே அதை செயல்படுத்துவோம் நம்ம. அதனால உடல் நிகழ்காலத்துக்கு இருக்கு, மனம் கடந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கும் போகுது. இதைய இரண்டையும் இணைக்கிறது தான் மிக முக்கியமான வேலையாக இருக்கு.
மனம் என்பது நம் சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டது. இந்த மனம் வந்து இந்த ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? நிலத்து இயல்பான் நீர் தெரிந்தற்றது போல் இனத்து இயல்பதாகும் அறிவு. இங்க என்ன நடக்குதோ அதன்படி அந்த மூளையில பதிவிட்டு அதன்படி நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த உடல் பரந்த இயற்கைக்கு சொந்தமானது, இயற்கையோடு தொடர்புடையதாக இருக்குது. நம் மனமோ குறிப்பிட்ட சமூகத்திற்கும் காலத்திற்கும் நேரத்திற்கும் சொந்தமானது. உடலுக்கு பிரபஞ்சத்தில் ஆழ்ந்த வேர்கள் உண்டு. மனம் என்பது மேலே அலைபாய்வது. ஆனால் நம் மனம் சொல்வதை கேட்கிறோம், உடல் சொல்வதை கேட்பதில்லை. காரணம் நீண்ட கால பழக்க வழக்கத்தால் விட்டு போய்விட்டது. உடலை உற்று கவனிக்காவிட்டால் உடலில் இருக்கும் காற்று பிரிந்துவிடும். அதனால வந்து அந்த உடம்பையும் உற்று கவனிச்சு வந்தோம்னா தான் உள்ளத்தையும் வந்து நம்ம இணைக்க முடியும். அதனால உடம்பு எப்பவும் நிகழ்காலத்திலேயே இருக்குது. குறிப்பா அந்த சுனாமி வரும் பொழுது கூட பல உயிரினங்கள் வந்து அந்த தரையிலேயே காதை வச்சு படுத்திருந்ததுனால அதுக்கு வந்து அந்த அதிர்வு தெரிஞ்சது. அதனால அந்த இடத்தை விட்டு எல்லாம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால மிக முக்கியமானது இந்த உடலையும் உற்று கவனிப்பது. இந்த உடம்புக்குள்ள என்ன நடக்குது, அது எவ்வாறு செயல்படுது. குறிப்பா வந்து ஒருத்தருக்கு தலைவலினா கூட நைட் என்ன சாப்பிட்டோம், நேத்து மதியம் என்ன சாப்பிட்டோம், நேத்து ஏதாவது டென்ஷன் ஆனோமா, கோபமானோமா, வருத்தப்பட்டோமா, கவலைப்பட்டோமா அப்படின்னு நினைச்சாவே நிச்சயமா வந்து அந்த தலைவலிக்கான காரணம் கிடைச்சிரும். அப்போ தலைவலி என்பது மனம் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது. தலை என்பது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது, மூளை அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. அப்போ இங்க ரேஸ்மெண்ட் சரியா இருந்தாதான் மேல வந்து நல்லா இருக்கும். அதனால மனமே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு ஆய்வாளர்களும் திருமந்திரமும் திருவள்ளுவரும் சொல்றாரு. அதனால உடலையும் உள்ளத்தையும் காப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசனம். படுத்த நிலையில் கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும். கவனம் கால் விரல்களில். பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி. இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல் அனைத்து உறுப்புகளும் இயக்கப்பட்டு ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம், நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில் நம்முடைய கவனம். இரு கைகள் பகுதியில் கை விரல்கள் பகுதியில், விரல் நுனி பகுதியில் ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை முன்பகுதி,
முன்பகுதியில் உள்ள நெற்றிப்பொட்டு, இரு கண்கள், மூக்கு துவாரங்கள், மேல் உதடு, கீழுதடு, வாய்ப்பகுதி, பற்கள், நாக்கு பகுதி, உணவு குழாய், இவ்விடங்களில் கவனம். இரு காது பகுதியில், தலை பின்பகுதியில், வலப்பக்கம், இடப்பக்கம், இவ்விடங்களில் கவனத்தை செலுத்துகிறோம். மூளை பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், இவ்விடங்களுக்கு ஆழ்ந்த மூச்சல் எடுத்து உயிர் சக்தி செலுத்துகிறோம். கவனம் தலைப்பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள், கை விரல்கள், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள் பகுதி, முட்டி பகுதி, கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில், உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நன்றாக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்ததின் விளைவாக ஜீரண மண்டலம், கரிம மண்டலம், ரத்தோட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் அனைத்தும் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம் உடல் முழுக்க உயிராற்றல் பெருகி இருக்கிறது. நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் உடலை விட்டு வெளியேறுகிறது. தூய்மையான மென்மையான எண்ணங்கள் உள்ளே செல்கிறது. பேரண்ட ஆற்றல் முழுவதும் உச்சித்துளை வழியாக உள்ளே சென்று அனைத்து உறுப்புகளிலும் பற்றி படர்ந்து சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச சக்தி முழுவதும் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நமக்கு சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த மூச்சு. காற்று உள்ளே செல்லும் பொழுது வயிற்று பகுதி மேல வரட்டும், காற்று வெளிவிடும் பொழுது வயிற்று பகுதி கீழே வரட்டும். இதுதான் முறையான மூச்சு. மெல்ல இடப்புறமாக புரண்டு மேலே எழுந்து அமர்ந்து கொள்கிறோம். கண்கள் மூடிய நிலையில் வணக்க முத்திரை வைத்து வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய உடலும் உள்ளமும் மேன்மையடைய வேண்டும் என வேண்டுகிறோம். இக்கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என உறுதி எடுத்துக்கிறோம். இந்த ஒப்பற்ற வாழ்வியல் முறை அனைத்து மானுடர்களும் பின்பற்றி உயர்வோம், உயர்வடைய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி, நன்றி ஐயா. இன்று எங்களுக்கு அருமையான விளக்கங்களையும் பயிற்சிகளையும் அளித்து நல்ல ஒரு நாளை ஒரு நல்ல நாளாக அமைத்து கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அம்மா பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்று நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கு வாழ்த்துக்களையும், இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் குறையார் சங்கத்திற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் வெளியிலிருந்து ஆதரவளித்து எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அமைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு தொகுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
இனிவரும் காலங்களில் இந்த நிகழ்வு சிறு சிறு மாற்றங்களோடு அற்புதமாக நடைபெற உள்ளது. ஏனென்றால் நாம் வாழ்வியல் சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சியை உடனே எதையும் மாற்றி மாற்றி நம்ம செய்ய முடியாது. அதனால் ஒரு பயிற்சியை குறுகிய காலத்தில் எடுத்துக்கொண்டு அதை மாற்றி அடுத்த பயிற்சிக்கு செல்ல உள்ளோம். இனி கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ஒரே பயிற்சியை நாம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இந்த பயிற்சி முறைகள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதே போல் நமக்கு பாத்தீங்கன்னாக்கா 2 நாட்கள் அப்பர் ஐயா வந்தாங்க. அடுத்தது ஹீலர் பூபாலன் ஐயா வந்தாங்க. இனிவரும் காலங்களில் இன்னும் நிறைய நபர்கள் நமக்கு படிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பல கருத்துக்களை நமக்கு அள்ளி வாரி வழங்க இருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, தினமும் இணைந்து ஒவ்வொரு திட்டங்களிலும் நீங்கள் எவ்வளவு பயனடைகிறீர்கள் என்பதை பயனடைந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இந்த விஷயங்களை இனிவரும் காலங்களில் சிறப்பாக அமைத்துக் கொடுக்க உங்களை அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அப்பா கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.